நியாயம்னா நியாயமா பேசணும். சரி, அங்க போய் அவர் இடம் கேட்டிருக்காருல, இடம் விஸ்தானமா கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாமா? சரி, ஓட்டு கேட்க போறான், அவன் செவிக்கான செவிக்கலைய மக்களையா ரைட் ஆஃப் பண்ணி சாவடிக்கணும். எனக்கு அதுதான் முதல்ல தேவை. என்னத்துக்கு சாவடிக்கணும்? இப்ப யாருனாலுமே ஒரு சினிமா நடிகர் ஒரு ஓட்டு கேட்டு வந்தா மக்கள் போவாங்களா போக மாட்டாங்களா? அப்ப மக்களால வாரான், மக்கள் வரணும்னு சாவடிக்கதான் மக்களை மக்கள் பார்க்க போவாங்க. அவர் நல்லதுதான் பண்ணணும் தம்பி, நல்லதுதான் பண்ணணும். ஒரு ஒரு ஆட்சியை மாத்தணும்னா மக்களால தான் மாத்த முடியும். இப்போ இவர் முதலமைச்சரை பத்தி நான் குறை சொல்லல தம்பி. பிரி பஸ் விட்டார யாராச்சும் லேடிஸுக்காக வாழுதம்னு சொல்றாருல. இந்த பஸ் கண்ட்ரைட்டர் டிரைவரும் இந்த லேடிஸுகளை மதிக்காங்களா? நான் பாரு 1 ஹவரா இருக்காங்க, பஸ் வரல, பஸ் ஸ்டாண்டை விட்டு தள்ளி நிப்பாட்டுவான். அப்பதான் நான் எலெக்ஷனுக்கு கூட வந்தா இந்த முதலமைச்சர் சார் நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தி அப்படின்னு எம்எல்ஏ அம்மாரை கேட்கலாம்னு தான் நீயே வந்துட்ட செய்தியில. அதெல்லாம் சரியான வழியில அந்த இவருக்கு வந்துச்சு கூட்டம். அந்த கூட்டம் தம்பி நான் சின்னதுல இருந்து பாக்க எம்சிஆருக்காக எங்க அம்மா எங்க சின்ன மாமையும் கூட செத்துட்டான், தீய கொளுத்து மண்ணெண்ணெய் ஊத்தி. அந்த 2வது ஆளா அடிச்சது விசைத்தான் அடிச்சிருக்கு. அதான் அமுக்கணும்னு மக்கள் செவிச்சு வரணும்னு நினைக்காங்க. எதிர்கட்சிக்காரன் அமுக்கணும்னு அமுக்குதான். இதுதான் உத்தேசம்.